வெயிலின் தாக்கம் மற்றும் காய்கறி வரத்து குறைவு எதிரொலியால் கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை உயர்ந்து காணப்படுகிறது. இது பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெயிலின் தாக்கம் மற்றும் அதிகரித்து வரும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு காரணமாகவும் இந்த காய்கறி விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் கூறப்படுகிறது. பீட்ரூட், பீர்க்கங்காய், கத்திரிக்காய், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கிலோவிற்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்ந்து காணப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார். குணசுந்தரி, தற்போது கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை உயர்ந்து காணப்படுகிறது. இது குறித்தான மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம் ஜெயா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய காய்கறி வணிக வளாகமாக திகழும் கோயம்பேடு காய்கறி சந்தை சென்னை மட்டுமின்றி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு தேவையான காய்கறி விற்பனை செய்யப்படும் ஒரு முக்கிய சந்தையாக இருந்து வருகிறது. பொதுமக்கள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் என பெருமளவில் இங்கு வந்து காய்கறிகளை தினமும் வாங்கி செல்லும் சூழலில் தற்பொழுது கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக வெயிலின் தாக்கம் மற்றும் காய்கறி வரத்து குறைவு எதிரொலியாக தற்பொழுது கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை என்பது சற்று உயர்ந்திருப்பதாக அங்கிருக்கும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்பேடு சந்தைக்கு பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் உள்பட பகுதிகளில் இருந்து தக்காளி மற்றும் பல்வேறு காய்கறிகள் வரத்து என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதே போன்று தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும், குறிப்பாக அண்டை மாவட்டங்களில் இருந்தும் காய்கறிகளின் வரத்து என்பது இருந்து வருகிறது. இந்நிலையில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழகத்தில் நிலவி வரும் கடும் வெயிலின் தாக்கம் மற்றும் காய்கறி வரத்து குறைவு காரணமாக பல்வேறு காய்கறிகளின் விலை என்பது தற்பொழுது உயர்ந்து காணப்படுகிறது. மேலும் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வும் காய்கறி விலை ஏற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எந்தெந்த காய்கறிகள் அதிக அளவில் உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தோமானால் பீன்ஸ், கேரட், பீட்ரூட், பீர்க்கங்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பீன்ஸை பொறுத்த வரைக்கும் கிலோவிற்கு 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிறது. அதே போன்று பீட்ரூட், கத்தரிக்காய், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் சற்று உயர்ந்திருக்கிறது. தக்காளியை பொறுத்த வரைக்கும் கிலோவிற்கு 10 ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிறது. அதே போன்று பீட்ரூட்டை எடுத்துக்கொண்டால் கிலோவிற்கு 20 ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிறது. பீன்ஸ் கிலோ தற்பொழுது 140 ரூபாய்க்கும், தக்காளி கிலோ 50 ரூபாய்க்கும், அதே போன்று பீட்ரூட் கிலோ 70 ரூபாய்க்கும் தற்பொழுது விலை உயர்வின் காரணமாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே முருங்கைக்காய் மற்றும் வெண்டைக்காய் அது 2 காய்கறிகளின் விலை என்பது சற்று குறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் கிலோவிற்கு 10 ரூபாய் என்பது குறைந்து காணப்படுகிறது. வெண்டைக்காய் விலை சற்று குறைந்ததன் அடிப்படையில் தற்போது 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அதே போன்று பீர்க்கங்காய் மற்றும் மற்ற காய்கறிகளின் விலை கிலோவிற்கு 40 ரூபாய் என்பது விற்பனையாகிறது. குறிப்பாக இந்த விலை ஏற்றத்தின் ஒரு காரணமாக அங்கிருக்கும் வியாபாரிகள் தெரிவிப்பது வெயிலின் தாக்கம் என்பது அதிக அளவில் இருப்பதனால் காய்கறிகளின் வரத்து என்பது குறைந்து காணப்படுகிறது. இதனால் தான் காய்கறிகளின் விலை என்பது உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெயா, கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை உயர்வு பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசுந்தரி.